20% ஓட்சாரு இருக்குடா இங்க. 20% இல்ல 40% இருக்கீங்க ஓட்சாரு. ஒரு தொகுதிக்கு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ இருக்கான். மூடி நின்று கேண்டிடேட்டுங்க. 11 எம்எல்ஏ 40% ஓட்சாரு வச்சிருக்கான். அந்த 41 எம்எல்ஏ புடின்னு வர்றானுங்க வெயிட் பண்ணி. 11 எம்எல்ஏ அப்படியே இருக்கான் இங்க. எவனும் வெளில போல அந்த 11 எம்எல்ஏ. எதுக்கு 5 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாரு? இங்க பாரு, நீ நோட் பண்ணணும். இங்க பாருடா, அலையன்ஸே இல்லாம வந்து 44% வச்சிருக்கிறான் அவன். நீ அலையன்ஸோட 24% தான் வச்சிருக்கிற. மூணாவது தேர்தல் எப்படி தெரியுமா? நீ எஸ்எஸ்எல்சி நீ 7th பாஸ் நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் நான் ஏதோ ஒரு காம்பி அந்த காம்பி கொண்டு வரறா. ஒரு நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில் நான் 7வது பாஸ் நீ எஸ்எஸ்எல்சி பெரிய வித்தியாசம் இருக்குது. நானும் வந்து சப்போர்ட் பண்ணலாம் தான் பார்த்தேன். 12 சொல்லி ரொம்ப கேவலம்டா. சூப்பரா தொங்கு. அது மான ரோசம் உள்ளவன் தொங்குவான்டா எடப்பாடி. ஏண்டா முடுங்க ட்ரெயின்ல போனா வலி. ஏண்டா மலைப்பா மாதிரி கீழ வந்து அப்புறம் தொங்குவான் டேய். இல்ல அவன் சப்போஸ் தொங்கறதா இருந்தா அவன் மலைப்பாம்பு என்னன்னா ஒரு எக்ஸ் சிஎம் ஓகேவா. அதுவும் இல்லாத சீஃப் மினிஸ்டர் அலெக்ஸ் கேக்குதா? இல்ல இத சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம். அவருக்கு பதவி கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து ட்விட்டர் ஹேண்டில் செஃப் மினிஸ்டர் போட்டு வச்சிருந்தாரு. அப்புறம் தான் நினைக்கிறேன் அவனோட சத்தியமான எடப்பாடி போட்டு செஃப் மினிஸ்டர். பிரியாணி செய்யறவங்க கூட்டு வந்து எடப்பாடி விடுங்கடா. ஈஸ்வர கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அவள அடி எங்க சுடலை எவனா தடுக்கிறீங்களாடா நீங்க? சொல்லுங்க ப்ரோ. அவர் முன்னாள் சிஎம் எல்லாம் கிடையாது. அவர் ஜெயிச்சு சிஎம் ஆகல, சிஎம் கேண்டிடேட்டா வரல என்ன. அதனால அவர் முன்னாள் சிஎம் எல்லாம் ஏத்துக்க முடியாது. மலைப்பாம்பு தான். ஈஸ்வர ஸ்டெப்னி தானே நீ? ஸ்டெப்னி எடப்பாடி போயிட்டானா? பண்றா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதுடா. சர்க்கார் படம் அப்ப வந்து போய் உக்காந்தண்டா, அண்ணா வருவாருன்னு பார்த்தா கோட் சூட் போட்டின்னு ஒரு மாட்டு பல்ல சிமெண்ட் கலர் கோட். சிமெண்ட் கலர் கோட் ஞாபகம் இருக்கு. மாட்டு பல்ல வந்துட்டு அமெரிக்கால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வர போறேன்னு போய் அங்க சித்திட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். அது தியேட்டர்ல போட்டானுங்களாடா? இல்ல அவன் கீழே இறங்கி இன்வைட் கொடுத்திருக்கேன். இல்ல அதான் ஒரு நிமிஷம் சாமி வந்து சொல்லுவான் பாரு, டைரியில குடுத்து வச்சுங்கடா சரிடா மாட்டுப்பல்ல. அது என்ன பார்த்தா ஆனா என்கிட்ட எல்லாம் மரியாதை பேசுவாங்க சார். விக்னேஷ் ப்ரோ ட்ரிக் பண்ணிட்டு போயிட்டான். அதனாலதான் இன்னைக்கு அடி. ஆனா அலெக்ஸ் இருந்தாலும் இந்த அளவுக்கு மியூட் போட்டுருக்க கூடாதுடா. மியூட் விழுது. இங்க 2 பேர் தான் உட்காந்துங்க. ஒண்ணு நீ இன்னும் நானு. இல்ல வந்துட்டான்டா. இல்ல ஈஸ்வர இந்த ஆளை விடு. பல எடப்பாடி வந்தா என்ன அவன் மட்டும் நீ சொல்லு. போயிட்டான்டா போயிட்டான். எடப்பாடி விடுங்கடாடி. சொடையிலேயே அடிங்கடா. ரிசல்ட்டுக்கு முன்ன நாள் வந்தா எத்தனை அண்டா ஜெயிக்க? 160 180. இல்ல 160 ஜெயிப்பண்டா. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இல்ல சாம மே 3 பேசுறான் சொல்றான் நாளைக்கு ஃபேஸ் போடாம இருந்துடாது. காலங்காத்தால இருந்து ஈவினிங் வரைக்கும் போட்டுனுக்குறேன். அவ்வளவு டிஎம் அனுப்புற லிங்க் வரல. மறுநாள் வந்துட்டு ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். திருந்திட்டான் நினைச்சான் இன்னைக்கு அவன். வாழ்த்துக்கள். பழைய எடப்பாடி வந்தா என்ன ஒண்ணும் இல்ல, திரும்பி அப்படியே வந்து சேருக்குள்ள ஒரே ஜம்ப போட்டு வேஷ்டி கட்டுக்கிற வந்து லுங்கியும் கோடு போட்ட பண்ணியும் போட்டுருவாங்க. ஆனா சாமி இல்லடா, எடப்பாடி எதிர்கட்சி இருந்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம், அதாவது போர் வச்சிருக்கோம். எந்த அளவுக்கு டம்மியா இருந்தானா அவன் 3 வருஷம் ஜாலியா சுத்திருப்பான டிஎம்கே. 4 வருஷம் 4வது வருஷமே வந்துருச்சு நமக்கு. இல்லைங்க நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டாருங்களா. 3 வருஷம் ஐயா நம்ம
இல்ல அவரு நம்ம இல்லன்னா டிஎம்கே இல்ல அவர் செம்மையா கடைசி ஒரு ஜெயிச்சிருக்கும். 6 மாசம் தான் வந்திருந்தீங்களா? அலெக்ஸ் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாரு. அது இல்ல இல்ல வரைக்கும் அதுக்குள்ள இல்ல ஒரே நிமிஷம். இந்த எது இன்ஸ்டாகிராம்ல லைக் போட்டது இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தனே ஒருத்தன் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரான்னா அலெக்ஸ் எந்த அளவுக்கு இல்ல ஞாபகம் இருக்குடா விக்னேஷ் ஒரு சாம உதயநிதி வந்துட்டு ஆக்ட்ரஸுக்கு ரீட்வீட் பண்ணது ஜெராக்ஸ் அதுவும் கலர் ஜெராக்ஸ் ஐ4 ஷீட்ல எடுத்துட்டு வந்துட்டு சொல்றாப்புலதான் 2:30 மணிக்கு ஒரு நடிகைக்கு ரீட்வீட் பண்றேன் இன்ஸ்டாகிராம் ரீட்வீட் கூட சொல்லலடா ரீபோஸ்ட். இல்ல இந்த வேலைக்கு இந்த ஏஜென்சி எல்லாம் இருப்பானுங்க ஓகேவா, அத நிறைய அவனுகிட்ட படிக்க தெரியாதவெல்லாம் பாத்தீங்கன்னா இதோ வச்சிருப்பான் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு போய் கேட்டீங்க இந்த மாதிரி ஹெச்ஆர் தெரியாது இதுன்னு கேட்டேன்னா இது ஃபார்வர்ட் பண்ணி விடலாம் சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ற ஒரு பிரிண்ட் போட்டு கையில கொடுத்துரு நான் எத்தனை போய் கொடுத்துருவேன் அந்த மாதிரி இடம் குத்துடு வேணாம்பா வேணாம்பா. ஆனா இது புரியுது இல்ல சாம ரிசல்ட் ஒரு ரிசல்ட் டே அப்ப காலையில வரைக்கும் எடப்பாடி லேட்ல இருந்தா போல அதாவது இரண்டாவதா எதிர்கட்சி அப்ப என்னடா இவன் இவனோட மனநிலை எப்படிடா இருந்துச்சு? நாம தான் நினைச்சுட்டேன்டா 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. இல்ல அது இப்ப கொஞ்ச ஞாபகம் இருக்கா? இல்ல அந்த டைம் கார்த்திகை ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா எதிர்கட்சியே கூட திமுக வராதுன்னு. ஆனா ஈவினிங் தான் மாறுச்சு எதிர்கட்சி. நம்ம கிட்ட கூட சொன்னா பத்திய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இது அது என்னது எடப்பாடிக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்னு பத்திய கொஞ்ச நேரத்துக்கு பேசிருக்கணும். எங்க அவன் ஃபீன நீங்க சும்மா சிரிக்காதீங்க. எடப்பாடி பீனிக்ஸ் பரவ மாதிரி அப்படியே நெருப்புல பொசிஞ்சு வர பாருங்க. பாம்புன்னு நீ இல்ல அந்த மாலுக்கு பக்கத்துல அந்த பீடா வச்சு பீடா போட்டுட்டு இருப்பான். அவன என்ன சொல்லு இது இருக்கு நகன்மாரி இருக்குன்னு மட்டும் சொல்றா, விரல் இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு பாப்போம். என்ன அலெக்ஸ் அவனுங்க ஐடிவிங்க அவனுக்கு இறங்குனானுங்க அவ்வளவுதான். இப்ப ரீசெண்டா இன்ஸ்டன்ட் ட்ரெண்ட் வருது. அப்ப வரண்டா இப்போ வரண்டா தெரியும்ல ஏடிஎம்கே ஐடிவிங் பண்ண சம்பவம் போன வாரம் சரியான டேக் போட்டானுங்க. 24 ஹவர்ஸ்க்கு 7.5K டேக் போட்டிருக்கானுங்க. ஏன்டா இதெல்லாம் நாங்க போர் அடிக்குதுன்னு டேய் 24 ஹவர்ஸ்க்கு 7.5Kடா சரியான ஆசம் டேக். சரி எனக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு. இந்த அத வந்து இங்க இந்த ஸ்பேஸ்ல 150 பேர் இருக்கானுங்க 1 ஹவர். இல்ல எனக்கு டிஎம்கே பத்தி ஒரு क्वेश्चन இருக்கு. அதாவது அவங்க வந்து எதிரி யாருன்னு சூஸ் பண்றதுக்கு அவங்க தவறிட்டாங்களாம் ஓகேவா. அவங்க வந்து ஏடிஎம்கே மேல ஃபோக்கஸ் பண்றாங்களாம். கடைசியா பாத்தீங்கன்னா டிவிகே ஜெயிச்சிச்சா. புரியுதா? இல்ல இல்ல இவனுக்கு எங்க ஏடிஎம்கே அடிச்சானு அவனுக்கு கேக்குறதெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தானோ இவனும் ஜாலியா கார் அவனுக்கு ஜாலியா இருந்தானுங்க. உனக்கு ஒரே ஒரு வாட்டி ஆம்புலன்ஸ் விட்டானுங்க. அதுக்கே எடப்பாடி வந்து இல்ல இதெல்லாம் தப்புங்க. அரசியல் அதெல்லாம் விட அரசியல்லாம் விட என்ன பெட்டி இருந்து நொட்டின்னு போயிடுச்சு போல. யாரு மச்சி பெட்டி? அவருதான்டா ஒரு படம் வந்து அவரு வராரா? அவருதா இவரு வராரா? அவருதான் அவருது எனக்கு தெரியலப்பா. இவருது இல்ல சாமி அப்ப வரண்டா அவரு இல்ல அவராது வந்துட்டாரு. இவரு வந்து வரமாட்டாரு. இவரு வந்து அவனை விடுங்க, அவனை ஓரமா விடுங்க. ஆனா அலெக்ஸ் அவன் தான்டா எடப்பாடி ஏற்றாருமான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்ல நேத்து டெய்லி வரானா சாம இது கலர் மேட்ரிக்கல நேத்து ஒரு பண்ண காண்ட்ல அவன் என்ன டோன்ல திரும்ப பண்ணா இந்த அண்ணாமலை ரசிகர் பாடு அந்த மாதிரி ஏய் நான் இருக்கிறப்ப ஒரு திட்டிட்டு போட்டான். இவரு மியூட்ல இருந்தா கடலூர் தற்கூரி நீ சும்மா இருக்கு. கடலூர் தற்கூரியா? இல்ல சாமி இல்ல சாமி இந்த கதையை கொஞ்சம் கேள. என்ன மேட்டர்னா இப்ப சொல்றேன்டா ராஜ்
தெரியாம சொல்லிட்டேனோ இல்ல இல்ல ஒரே இப்படி சிரிக்கிறா. இல்ல இல்ல ஒரே நிமிஷம். ராஜாஜியை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பேசலையாமாடா சொல்லுவேன். இல்ல இல்ல ஆமா. ஒரே நிமிஷம் இவன் சப்போர்ட் அவன் ஸ்பேஸ்ல தான்டா சொன்னான். சாமி இந்த கதை கேள்டா. ராஜாஜியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான்டா. அவன் வந்து Okay. ராஜாஜி வந்து 1000 ஸ்கூல் கிட்ட எல்லாம் ஏத்து மூடி இருக்காரு. ஓகேவா, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு. அவர் ஒரு ப்ரோ சங்கின்னு வையன். அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதோ என்ன சொல்ற பசங்க எல்லாம் படிக்கூடாது அது இதுன்னு. இவன் பார்த்து முட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஏண்டா இது யாரு? ஈஸ்வரு. ஓகேவா, அப்படியே பேசிட்டு இருக்கும்போது உங்கால் கூட தான் பாத்தீங்கன்னா ராஜாஜிக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா, எங்கால எங்கடா சப்போர்ட் பண்ணாரு, தாவேக்கால யாரா சப்போர்ட் பண்ணதுன்னு கேட்டா கடலூர்காரன் எவனோ ஒருத்தன் சப்போர்ட் பண்ணிருக்கான். ஓகேவா, அவன் பேரு கூட எனக்கு தெரியாது. அதுவும் வந்து இப்ப கிடையாது. இல்ல கார்த்தி bro, ஒரு இல்ல கார்த்தி bro ஒரு நிமிஷம் சாம. அவரு அந்த அவன் சொன்ன ஆளு இவருக்கு தெரியல. அவன் என்ன மாடலுக்கு சொல்றேன், ஐயா கடலுக்கு தற்கறியே இல்லடா சாமி, 50 வருஷத்துக்கு முன்னாடி சத்தம் எனக்கு எப்பறம் தெரியும். இது போறவா இல்ல ஒரு நிமிஷம். அன்னைக்கு குமாரன் தான்டா சாம கேட்டு பாறேன். அலெக்ஸ் பெருங்குடி தெரியுமான்னு கேட்டான். ஆமாடா இங்க ஏரியா போதுதான் இருக்கும். அந்த கிரவுண்ட் இது தெரியும்னா தெரியும். ஆனா போவாதான் பெருங்குடியில ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டோட ஓனர் யாரு தெரியுமான்னு கேக்குறான். யாரு? என்கிட்ட கேக்குறான். ஈஸ்வரி ரைட்ரா. இல்லடா இல்ல சாம தெரியலன்றா. நீலாம் எதுக்குடா இருக்க தாவேக்கால? இல்ல இவனா பத்திரப்பதிவுல வேலை செய்யறான், ரியல் எஸ்டேட் பண்றானா இந்த ஏரியா யாரு ஓனர் யாரு? உங்க வீட்டுக்கு பக்கத்துல பக்கத்து தெரு இருக்குல்ல, அந்த பக்கத்து தெருவுக்கு பக்கத்துல ஒரு 4 தெரு தள்ளி ஒரு தெரு இருக்கு. ஆமா, அது என்ன பேருன்னு கேப்பியா? ஆஹா, அந்த 4 தெருவுல 5வது வீட்டு ஒரு திருப்பாம்பரம். அவன் பேர் என்ன பேர் சொல்லு? அசிங்கமா பேச முடியல. கீழ் வீட்டுல இருக்கிற பேரே தெரியாதா சாமிக்கு? ஆனா சாமி இல்லடா, இவன் தோணு என்னன்னா நீங்க ஒரு ஒரு மாடுலேஷன்ல கேட்டா நல்லா பேசிட்டு இருந்தானா. இந்த மாதிரி சிரிச்சுலாம் இல்ல. நீலாம் எதுவும் நான் டிவி கேளுக்கிறேன். பெருங்குடியில இருக்கிறதா பெருங்குடியில இருக்கிற ஏரியால லேண்ட்ல இருக்கிற தெரிஞ்சாதான் டிவி கீழ இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்சுப்பான் வேல்முருகன் ஸ்பேஸ் போயிட்டு இருக்கான். அன்னைக்கு ஏதோ தெரியாம வந்து இந்த சின்ன வயசுல கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவான் பாரு. அத பத்தி ஏதோ சும்மா ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு வந்துட்டு கிரிக்கெட் கார்டு வேணுமா, ஃபுட்பால் கார்டு வேணுமா, WWE கார்டு வேணுமா பரவாயில்ல கலர் இது சாம் கூட தெரியும் நினைக்கிறேன். குமார் நீங்க ஏதோ பேசுறேன் சொல்லுவான்டா. இருடா இவன் ஏதோ லாஜிக்கா பேசுறான்டா. இவன் வந்து என்ன தெரியுமா சொன்னான், ஈஸ்வர் வந்து வயசு என்ன வயசு 4. அது அன்னைக்கு சாம வந்தாரா? யாரு கேட்டது? குமரனை கேட்டானே, இவன் தான் ஈஸ்வர். இல்ல அன்னைக்கு நான் இல்ல. எனக்கு 16 வயசுல சாமி. 16 வயசு ஆகிட்டாரா? பண்ணிருக்கான். ஷாமுக்கு மட்டும் தான் பாக்கி. ஐயோ நான் வாயே குடுக்கலப்பா. கலருக்கு ஜெகன், எனக்கு பெருங்குடி, கடலூர். என்ன கேப்பான்னு தெரியல. டேய் அவங்கிட்ட போய் நீ ராம் சரண் எல்லாம் எடுத்து விடாதா. வாவா பெட்டி கேட்கலாம் தான் தெரியுமா. அந்த பிரகாஷ் ஒருத்தர் வந்தாரு. அவனுக்கு ராம் சரண் பத்தி ராம் சரண் எல்லாம் ஒரு ஆள்லடா. அவனுக்கு எப்படி அவனை பத்தி தெரிஞ்சிருக்கான். பிரகாஷ் ஒருத்தர் வந்தாரு. தெரிஞ்சு வந்து திட்டுவான். அவன் யாரு ஃபர்ஸ்ட்? ராம் சரண் யாரு ஃபர்ஸ்ட்? அவனுக்கு தெரியாத விஷயமே இந்த உலகத்திலே கிடையாது. ராம் சரண் தாத்தாவோட எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாருன்னு ஆரம்பிப்பான் சிரஞ்சீவி. இல்ல அவன் சிட்டிர் எலெக்ஷன்ல நிக்கலடா. அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் சிட்டிர பொம்மாரியா இப்படி புக்கு எடுத்து இப்படி சாட்சி பார்த்தானா போது எல்லாம் மைண்ட்ல இருக்கு. ஆனா அலெக்ஸ் நீ இல்லடா ஆனா நீ பண்ண தப்புடா. அவனுக்கு இவ்வளவு அளவுக்கு மீட் போட்டு கூடாதுடா. நானே பண்ணுகிற பாரா நீ பண்ணிட்டு கேஸ் எம்எல்ஏ எழுதுறேன். அவன் வந்துட்டு என்ன மயிரசரி என்கிட்ட வந்து கேட்கறான். கேட்டா வந்து ரங்கா ஜோக் கட்டு இல்ல சரிடா மாட்டல நல்ல சரி. நீங்க இங்க பாருங்க, நீங்க எடப்பாடி அபியூஸ் பண்ணி வச்சிருங்க. அவன் நட்டி இருக்கான் பாரு, அவன் நட்டி அவன் வந்து ட்வீட் போட்டு வச்சிருக்கான் எதுக்கு அபியூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. எப்ப ட்வீட்டா யாரு கமெண்ட்லயா? ஆனா நட்டி அந்த டயலாக் ஒன்னு சும்மா சொன்னா இல்ல சும்மா சொன்னா அவனை புடிச்சு அபியூஸ் பண்றானுங்க போல. டெய்லி புடிச்சு வந்து ட்வீட் போட்டு இருக்காங்க எதுக்குடா அபியூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அவன் டயலாக் ஒன்னு நல்லா ட்ரெண்டிங்கா போகுது. அண்ணாண்டி பாட்டா வானோ குண்டி பாட்டா பூமி. ஆமா
அது அது ரஜினி சார், அது ரஜினி. புரோக்கர்ரா, புரோக்கர் அதான் ஆமா, அதான் இன்டர்வியூல சொன்னா, அதான் ரஜினி ஒரு டேய் நீ உங்க எல்லாம் ரஜினிய உன் கண்ணு முன்னாடி வரும். எனக்கெல்லாம் அன்பில் மகேஷ் தான் பார்க்கும்போது கண்ணு முன்னாடி வரும். அன்னை நீ நெஞ்சில பார்த்தா பார்த்தா வானம் கடுவும். மூஞ்சி பார்த்தா மூஞ்சிக்குள்ள காடு. ஆனா ஆனா இன்ப அலெக்ஸ், என்ன சொல்ற? என்னன்னாலும் நீ பண்ணது ரொம்ப அநியாயம்டா. நீ பாரு என்னதான் பிரச்சனை இவருக்கு? இல்லடா, ஒரு என் மேல பழி போடனா ஈஸ்வர் வந்து என்ன மயிறு சிரிக்கிறான் எடுத்து கேட்கணும். ஆனா நான் நான் செவனின்டா இல்ல நீ பண்ற இவனுங்க எல்லாம் அடிக்கிறானுங்க. இல்லடா நீங்க இல்ல இங்க இருக்க ஸ்பீக்கர்ல எல்லா ரேட்டிங் கேக்குறேன். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டா வர மாதிரி நெட்வொர்க் இல்லாத மாதிரி கேக்குதா இல்ல மியூட் போடுற மாதிரி இருக்கா? இல்ல அவ்வளவு சீக்கிரம் யாராச்சும் மியூட் எடுக்க முடியுமா? ஆமா சரி, அது சரி தெரியட்டும். அடுத்த வாட்டி சித்த கோட்டு விட்டுறலாம். வேலைச்சேரில இருந்து இன்னும் கிச்சன் கேட்பான். அலெக்ஸ் இது எல்லாத்தோட கொடுமை. திருவண்ணு பாத்தியா? ஏய் கோவஸ்ட் கேட்டா பாத்தியா? வந்து பயமா கோவஸ்ட் கிடைக்கு பயமா? இல்ல அவன் அப்படிதான் ட்ரிகர் பண்ணுவான். அவன் கோவஸ்ட் கேஸ் குடுத்துட்டு பாருங்க. நார்மலாவே மியூட் பண்ண முடியல. இல்ல நான் கண்டிப்பா தருவேன். என்ன தெரியுமா, அவன் அபிஷியலா லெட்டர் எழுதி நான் அதிமுக இருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு தாவேக்காவ விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பார்த்து அவன் ஜாயின் பண்ணி அபிஷியலா ஜாயின் பண்ணி இந்த ஆன்லைன்ல நான் அபிஷியலா ஜாயின் பண்ணி ட்விட்டர்ல வந்து டிபில வைக்க சொல்லுவாங்க. ஆமா அவர் இடம் போயிட்டு தோல்ல துண்டு போட்டு ஜாயின் பண்ணணும். இன்னொரு சம்பவம் சொல்றேன் குமார், நல்லா கேள. சீரியஸா நீ பேசுன இதே மாதிரி அன்னைக்கு அவனும் சீரியஸா தான் பேசிருந்தான். என்ன நினைச்சா ஏது நினைச்சான்னு தெரியல. சித்து பேச சித்தா உனக்கு ஒன்னும் தெரியாது சும்மா நாளே சித்து சொல்லடா, சித்தார்த்த அபிமன்யு சித்தார்த்த சித்துன்னுவா. சித்தா வேலைச்சேரில இருந்த மாதிரி அவரு சித்து ப்ரோ எப்படி ரிப்ளை பண்ணுவாருன்னா, அதாவது ஈஸ்வர் ப்ரோ நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. அவரு சாஃப்டா பேசுறாரு. இந்த இல்லடா அவங்கிட்ட போய் 1544 வந்து அமெரிக்காவை யார் ஆண்டுகிட்டு இருந்தா சொல்லு பாப்போன்னு கேட்பேன். சத்தியமா சமந்தாவையா? அமெரிக்கா சமந்தாடா அமெரிக்காடா இருக்குடா. 1544 சமந்தாவெல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா சாம உங்க நினப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஈஸ்வர கூப்பிடுறாரு. அவன் இருக்கும்போது நான் வரலடா. இல்ல வந்து என்னத்த கேப்பா சாம சமந்தாலாம் பார்த்து நீ எல்லாம் டிவி கேள்வி இருக்கலாம். இதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஆளு வேற என்ன பார்த்தாலே வச்சிடறான். நான் அந்த ஸ்பேஸ் பண்ண சரி ஒரு டவுட்டுங்க. இல்ல அண்ணாமலைக்கு என்ன காசு கொடுத்து நிப்பாட்டாங்களா? அந்ததும் தெரியல போனதும் தெரியல. என்னன்னா இல்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. எக்ஸ்போஸ் ஆயா சட்டை கட்டி சாட்டையில இல்ல ஒரே ட்வீட் எல்லாரும் போட்டானுங்கல்ல. பிஜேபில இருந்து இவரு முதல் கொண்டு அந்த 3 சேனல் காணாம போயிடுச்சுன்ட்டு. எல்லாம் அவங்க திடீர்னு பிரைஸ் பண்ணுவாங்கன்னு வைங்களா. இது டிஎம் யார பத்தி பேசுறீங்க? ஆட்டுக்குட்டி. இங்கதான் நடக்கிற காரியத்தை பத்தி பேசணும். அவனை பத்தினா பேசினாதான் பெரிய ஆளாகும். கண்டுக்காத விட்டுருங்க. இல்ல ப்ரோ இந்த டைம் பாஸ் கூட நிறைய பேர் இதெல்லாம் காசு கொடுத்தா நல்லாதான் ஓபனிங் பண்ணானுங்க. ஆனா பினிஷிங் சரியில்லை. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் பரவாயில்ல. ஒருத்தன் யாருன்னு சொல்ல மாட்டேன், தெரிஞ்சவன் ஒருத்தன். அண்ணா விசஸ் அண்ணாமலையும் அசிங்கமான குரூப்ல திட்டணும். ஏய் அலெக்ஸ் இதோட கொடுங்கடா. டிவிக்கு ஐடி ஒருத்தம் போட்டு வச்சிருந்தான்டா இன்ஸ்டால. என்ன தெரியுமா, ராகவாலா டெபுட்டி சிஎம் எனக்கு தெரிஞ்ச அந்த அண்ணா வாசஸ் அண்ணாமலை என் மச்சான் கண்டிப்பா அந்த தற்கொலைங்களா போட்டாங்க. சரி ஒரு கிழக அவன் தான் அரசியல். எங்கயோ உள்ள இருந்து பேசுற மாதிரி சித்து ப்ரோ சாருக்கு எழுந்திச்சு வந்து பேசுவோம். இல்ல சாருக்குள்ள இருக்கு பாரு. ஒரு ஜனன் அதிமுக பார்த்து நாளாச்சு. நல்லா இருக்கிறியா? ஆந்திராலாம் எப்படி இருக்குது? ஆந்திரா கேவலமா இருக்கு ப்ரோ.
சாருக்கு வெளில எழுந்துக்கிறார் bro நீ. ஆந்திரா நல்லாதான் கால் இருக்குன்றாங்க. போட்டு உட்கார்றான். படிச்ச நல்ல ஒரு ஆபீசர் வந்து அவர் பார்த்து Bro, வந்து பதில் சொல்றாரு. சித்து இந்த bro, ஆள்லாம் எங்களை பார்த்து நீ பொறாமப்படுறான். ஒரு கவலை நான் படிப்பானா? பொறாமப்படுறேன் பவன் கல்யாணம் பார்த்து. ஒண்ணுமே தெரியாம 12ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகாம 12th கால் மேல கால் போட்டு fail ஆ? bro நீ யார் சொன்ன 12th பாஸ் ஆகணும்? எங்கால எத்தனை காலேஜ் தெரியுமா படிச்சிருக்கான்? டாக்டர், போலீஸ், என்னது போலீஸ்? எங்கெங்கெல்லாம் பிறந்திருக்காரு தெரியுமா? உண்மையிலே மொத்தம் வந்து டேய் இரு, அவன் இரு, எங்கெல்லாம் அலெக்ஸ். பிறந்திருக்காரு மொத்தம் வந்து இரு அதுக்குதான் வரேன். இந்த என் ஸ்பேஸ்ல ஆளுக்கு மொத்தம் 10 160 அவதாரம் பேர் bro. இருக்கீங்க. முடிஞ்சா இருறா கலரே, இந்த ஸ்பேஸ்ல மொத்தம் 160 பேர் இருக்கீங்க. முடிஞ்சா பவன் கல்யாண் எங்க பிறந்தான்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கடா பாப்போம். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஐயா ஒண்ணும் இல்ல அவரோட வீடியோஸ் தான் நீங்க அலசி பாருங்க. நீங்க காமெடியா டேய் நீங்க சும்மா இருங்கடா. நீங்க ஒரு நிமிஷம் காமெடி பண்ணாதீங்களா bro. நான் சீரியஸா நான் பிரைஸ் பண்ணி தரேன் bro. நான் ஒரு 10k பிரைஸ் பண்ணி தரேன் bro. பவன் கல்யாண் எங்க பிறந்தான்னு என்ன நெக்ஸ்ட் நாளைக்கு 24 hours டைம் bro உங்களுக்கு. கரெக்ட்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10k பிரைஸ் பண்ணி கௌசல்னு ஒருத்தர் வரல, அவன் புச்சின வாடா. குஷால் கௌசல்ல குஷால். ஆந்திரா தான்டா போட்டுக்குது பவன் கல்யாண் பான். ஏதோ பிறந்த ஊருடா, பிறந்த ஊரு ஆந்திரான்னு எல்லாருக்கும் தெரியும். பிறந்த ஊரு சொன்னீங்கன்னா 10k bro பிரைஸ் மணி. ஆமா அந்த ஆளுக்கு ஆந்திராலே இல்லாத ஊர்ல பிறந்துட்டோம்னா இல்ல வேற ஆந்திரால தான் பிறந்தா அந்த ஊருக்கு bro. இப்ப நீ எந்த ஊர்ல bro பிறந்த? நீ உங்க ஊர்ல பிறந்திருப்ப இல்லன்னா உங்க பக்கத்துல எதுனா ஹாஸ்பிடல்ல பிறந்திருப்ப. ஒண்ணு கிடையாது கலரே. என் கால எங்க பிறந்தான்னு நீ கண்டுபிடி. எங்க போறான்? ஏதோ பேச வந்தாரு, அவர் அப்படியே அப்படியே மடமாத்திட்டானுங்க. இல்ல பவன் கல்யாணம் தான் ஒட்டணும்னு நினைச்சேன். கேள்வி கேட்டது ஒண்ணுதான். இந்த ஆளுக்கு என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் ஒண்ணு வேஷம் போட்டு லட்டு வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ண போயிடுறான். மச்சான் நீ சென்னைக்கு வந்தா அவன் சென்னையில பிறந்தேன்னுவான், நீ ஆந்திரால நான் அங்க பிறந்தேன்னுவான். என்னத்துக்கு சொல்லு? நான் இப்ப குண்டூர் போனா நான் குண்டூர் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இல்ல இன்னொருத்தர் இருக்காரு. அது ஒரு முருகன் மாநாடு இருந்துச்சுடா. முருகனுக்கு இவருதான் வந்து அறிவுறுத்தல் சொன்னாரா, உளறிட்டான் வந்து. கேட்க மாட்டேங்க. ஐயோ அவன் வந்து கதறான்டா. அண்ணன் சிஎம் ஆனோடனே வந்து என்னால 10 வருஷம் என்னாலே ஓட்டிங்களே. 15 வருஷம் இல்ல ப்ரோ, நம்ம உழைப்ப பிறந்தது அரசியலுக்காக தான். நான் சினிமாலாம் சும்மாதான் நடிச்சேன். அரசியல் தான் எனக்கு வந்து லட்சியம். ஆனா 15 வருஷமா சினிமா ஸ்டேஜ்ல போயிட்டு நான் திரும்ப சொல்லுவான் நான் சினிமா புடிச்சுதான் வந்தேன்னு சொல்லுவான். ஆனா 15 வருஷமா ஒருத்தர் இருந்து சிஎம்ஏ ஆக மாட்டான்னு ஒரு நிலைமையில இருக்கும் போது நம்மள பார்த்தா வயிறு எரிதான். இருந்தாலும் 15 வருஷமா ஒருத்தவன் வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகாம இருக்கான். நண்பா ஒரு கவுன்சிலர் இருக்காங்க போய் சொல்லாதீங்க. டிசிஎம்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் யாரு? பவன் கல்யாணா? இவன் சீமான். இல்ல நானு சீமான் என்னடா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்? நம்ம குரூப்ல ஒருத்தர் இருப்பா மாமி. பவன் கல்யாண் டிசிஎம் ஆனதானே என்ன பேச்சு பேசலாம் நம்ம குரூப் இருக்கிறவன். யார் இவனா? நம்ம குரூப்ல இருக்கிறவன். அவன் டிசிஎம் ஆன உடனே அவன் டிசிஎம் ஆன உடனே ஒரு மாசம் டேய் நான் ஆவல 10 days மொபைல் இல்ல சொல்லிட்டு தான் போனேன்றான். மறக்கவே ஒரு வாரம் தான்டா. கலரு ஞாபகம் இருக்காடா? இவனுங்கெல்லாம் பதறிட்டானுங்க தெரியுமா? எங்க போயிட்டான்னு தெரியல. அது வேற. ஆனா ரிசல்ட் நீ வேற எலெக்ஷன் ரிசல்ட் வருதுடா. ராவந்த் விடாம கால் அடிச்சுட்டு இருக்கா. தலைவை எடுக்கவே பாத்ரூம் போறப்ப கால் பண்றா. கலரு கால் அடிச்சேன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் நல்லாதான்டா இருக்கேன் அப்படின்னு. நீ நல்லா இருப்ப. நான் நல்லாதான்டா இருக்கேன். போடு உடைஞ்சிருச்சு. ஆந்திரால இது எக்ஸ்போர்ட் பண்ணியா சாமி? 2 நாள் முன்னாடியே போன் போயிடுச்சுடா. இந்த அப்பா என்ன அதுடா சாமி பண்ணதான். அப்ப அவன் ஏமாத்திட்டானுங்க, ஜிமிக்ஸ் பண்ணிட்டானுங்க. என்னடா இது குஜிலி? நேத்து ஒரு எக்ஸ் மினிஸ்டரோ எம்எல்ஏவோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன்.
அவன் சொல்றான், ஒரு ஒரு மீடியாக்காரன் வந்திருப்பான்டா அவன்கிட்ட, இதே கேள்வி பவன் மைக் எடுத்து பவன் கல்யாணம் வாயில வச்சு கேளுங்கன்றான். மைக்க வாய் ஃபன்னா இருந்துச்சு. அவன் சொல்றான், ஆந்திரால 39 பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ்ன்னு வந்து சொன்னானே, இப்ப எங்க இருந்து கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கேட்க சொல்றான்டா அவன். 39 இல்லடா 30,000 பொண்ணுங்கடா. ஆனா சாம் 30,000 நீதானே ஃபயர் வெட்டு அந்த நீதான் பிரச்சாரம் பண்ணானுங்க. இல்லடா சிங்கம் சூர்யா மாதிரி போயிட்டு ஒரு தடவை ஒரு கப்பலை சீஸ் பண்ணானே. சீஸ் தி ஷிப். அந்த சீஸ் தி ஷிப்புக்கு ஃபைன் காட்டனானுங்க ஸ்டேட் கவர்மெண்ட். விக்னேஸ்வரா ஆச்சரியப்பட்டாரு, என்ன ஷிப்டா இது? மறக்கவே மாட்டேன்டா அது. போய் வந்து தற்குறித்தனமா ஒரு கப்ப இதுல உக்காத்திக்கிறான்டா, போட்டுல உக்காத்தி அதை போட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாரு பேர். அன்னைக்கு ஃபுல்லா போட்டாருக்கடா அது. சினிமாட்டிக்கா இருந்துச்சு ஆனா அது பாக்கும்போது நியூஸ்ல இருந்துச்சு. எனக்கு ஒரு காட்சியில தான் ப்ரோ காண்டாச்சு. அவன் மேல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு தற்கூரி காலு மேல காலு போட்டு உக்காந்துட்டு இருக்கான். எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆபீசர், அவர் கிளியரா சரக்கு இருக்குது, நாலேஜ் இருக்குதுன்னு நல்லா தெரியுது அவர் பேசுறதுல. அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா சார், இந்த வீடியோ ரொம்ப இந்த ஆளை வந்து இன்னும்